ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே அனலைஸ் பண்ணி டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்ஐடியில் போய்ட்டு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கிரேக்ஸ் வீடியோ, அதாவது ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ஒரு ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கோட லோவை வச்சு அந்த ப்ரீமியம் எங்கே இருக்கோ அதை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலில் சேர்த்துக்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா கைஸ்? இன்னொரு விஷயம், நம்ம தேவையில்லாத எந்த ஒரு அனலைஸும் டேட்டாவும் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் கைஸ். நம்ம ஒரு இன்ட்ராடேயில் ஒரு மார்க்கெட் உள்ள போகிறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சு பண்ணாலே போதுமானது. தேவையில்லாத இந்த எஃப்ஐஏ டேட்டா, வேர்ல்டு நியூஸு, சார்ட்டை போய் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எதுவுமே தேவையில்லை கைஸ். இன்ட்ராடே ட்ரேடுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த டைமில் என்ன நடக்குதோ நம்ம அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். அதாவது ஒரு செல்லருக்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதாவது அவங்களுக்கு லாஸ் வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்கையும் செல்லர்ஸ் ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மணியை தான் ரைட் பண்ணுவாங்க அவங்க. ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு லாஸ் வரக்கூடிய இடம்னு இருக்கும். எல்லாருமே ஒரு இடத்துல செல் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லாஸ் வரக்கூடிய இடம் இருக்குது இல்லையா? இப்போது அதை லாஸ் வரும்போது அவங்க பொசிஷனை கட் பண்ணும்போது அப்போ தான் பையர்ஸ் உள்ளே போய் பை பண்ணுவோம். ஏன்னா செல்லர்ஸ் பொசிஷனை கட் பண்ணும்போது பை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் மேலே போகும். அப்போ தான் நம்ம உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்த தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அந்த லெவலை தான் நம்ம கோர்ஸில் சொல்லித்தரோம். வேறு தேவையில்லாத எதுவுமே இருக்காது கைஸ். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அட்வான்ஸ் லெவல் எடுக்கிறோம், இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறோம், ப்ராஃபிட் பண்ணுறோம். இவ்வளோ தான் விஷயமே இருக்கும். தேவையில்லாத அனலைஸு, தேவையில்லாத ஆப்ஷன் செயின், தேவையில்லாத மீட்டிங் பாயிண்ட்டு, தேவையில்லாத டைம் டிகே இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, இது எப்படி பண்ணுது, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் எதுவுமே தேவையில்லை கைஸ். நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல் மட்டும் தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான். ஒரு சில செட்டப் மட்டும் தெரிஞ்சால் போதும். சிம்பிளாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்ட்ராடேல போய் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? பெருசாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ட்ரேடே எடுக்க முடியாது நீங்கள். அது வேஸ்ட். ஓகேங்களா? ஓகே. அதனால் நம்ம சொல்லித்தர விஷயம் ஒரு இன்ட்ராடேல உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஈஸியான விஷயம் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் செல்லர்ஸோட அக்யூரஸியான விஷயம் அது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் நம்ம லெவலை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 22,050 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நம்ம எப்போதுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,990, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் டவுனு. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தான் 1/4 மணி நேரத்தில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கிறதுனால, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ். இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே நிற்கிறதுனால பாசிட்டிவும் சொல்ல முடியாது, நெகட்டிவும் சொல்ல முடியாது. சேம் நேற்று சினாரியோ மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படின்னா நீங்கள் 2 சைடும் போய் பார்க்கணும். ஓகேங்களா? காலையும் போய் செக் பண்ணணும், புட்டையும் போய் செக் பண்ணணும். யார் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா? யார் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போன வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுன், அதாவது 21,900லேருந்து 22,000 வரைக்கும் போகிறான். கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு. 150 பாயிண்ட் கேப் டவுன் ஆனவன் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த ஓப்பன் ப்ரைஸை தாண்ட முடியல. இந்த ஒரே கேண்டிலே நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? மார்க்கெட் எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸில் தெரிஞ்சிடும். அவன் சொல்லிவிடுவான், நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி,
மேலே போகிறோன்னா கீழே போகிறோன்னா இல்லை சைட்வேஸில் போகிறோன்னான்று அந்த 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஒரு கேப் அப் மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு கீழே வந்தாலே மார்க்கெட்டு அது ஒரு ஓப்பன் வழியை தாண்ட முடியல, அவனால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம்? நல்லா யோசிங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய கேப் அப்பு கொடுத்தவன் ஒரு ஓப்பன் வழிக்கு கீழே வந்துட்டானா இதுக்கு மேலே போக மாட்டான்னு தானே அர்த்தம். திருப்பி அகைன் இந்த வலையை தாண்டுற வரைக்கும் மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த இடத்துல பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிலே தெரிஞ்சிடுச்சு. அப்போ 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறது எதுக்கு? பொசிஷன் நிறைய பழைய பொசிஷன் இந்த மாதிரி கேப் அப்பில் கட் ஆகும். புதுசாக சில பேர் வந்து செல் அடிப்பாங்க, ஐயில் போயிடுச்சு, அவங்க சில ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அவங்க சில பேர் ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில பேர் புதுசாக பை பண்ணுவாங்க, சில பேர் புதுசாக செல் பண்ணுவாங்க, ஏற்கனவே எங்கள் பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் செட்டில் ஆகி மார்க்கெட் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் செட்டில் ஆகிடும். அப்போ அந்த 15 நிமிஷத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டிசிஷனே எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது எல்லாமே செட்டில் ஆகிட்டோம்னா பார்க்கும்போது அதுக்கு தான் நம்ம அந்த 15 நிமிஷம் ஒதுக்குறோம். ஓகேங்களா? இன்னொன்று மார்க்கெட்டோட கண்டிஷனை நீங்கள் பார்க்குறது, ஒரு அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே ஓகேப்பா மார்க்கெட் இதுக்கு மேலே டிமாண்ட் கிடையாது, ஓகே அப்போ இதுக்கு மேலே போகாது மார்க்கெட், அப்போ செல் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓகே மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன்லேருந்து ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும், இதையும் முடிச்சா அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணி 15 நிமிஷத்தில் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இங்கே செல் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா 21,990 22,000 வச்சிங்களேன். 21,990. ஓகேங்களா? அப்போது 22,000 22,050 புட்டு இந்த மணி, கீழே இருக்க 21,950 கால் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம 2 பேரையும் தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால ஒரு ஓப்பன் வழி இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்து ஓப்பனுக்கு மேலே போக முடியாமல் டவுன் ஆனதுனால நம்ம ஃபஸ்ட்டு புட்டை போய் பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே அப்படி தான், அதுதான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம 22,000 இல்லை 22,050ன்ற புட் ஆப்ஷனை போய் பார்க்கலாம். ஓகே. 22,000தோட சார்ட் இதுதான் 22,000தோட சார்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தான் ஓப்பனே ஆனான். ஓகேங்களா? இவனோட ஓப்பனே அட்வான்ஸ் லெவலாக இவன் 15 மினிட்ஸில் அட்வான்ஸ் லெவலில் தான் இருந்தான். ஓகேங்களா? நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம், நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஒன்று கரைஞ்சி வந்து இங்கே சப்போர்ட் எடுப்போம், இல்லை கீழே ஓப்பன் பண்ணி மேலே பிரேக் அவுட் பண்ணி புல் பேக் வந்துட்டு மேலே போவோம், இல்லை எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்லேயே ஓப்பன் பண்ணுவோம். இந்த மாதிரி 3 சினாரியோவில் தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும். மீட்டுன்றது இப்படி தான் ஆகும். மேலே ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே கரைஞ்சி வந்து இந்த இடத்துல இந்த அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட் எடுத்து மேலே போவோம், இல்லை கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணி திருப்பியும் புல் பேக் வந்து மேலே போவோம், இல்லை அதே இடத்துல எக்ஸாக்டாக ஓப்பன் பண்ணி சஸ்டெயின் ஆகி மேலே போவோம். இந்த 3 விதமான சினாரியில் தான் மார்க்கெட் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கோர்ஸ் வீடியோவில் இதை தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது புட்டு தெளிவாக வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே தான் இருந்தான். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறவன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி எடுத்தால் கண்டிப்பாக இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அடுத்ததான் ஓப்பனை உடச்சி புல் பேக் வந்தாலும் திருப்பியும் அகைன் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இந்த 84 அட்வான்ஸ் உள்ள சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் தான் டார்கெட். ஓகேங்களா? இப்போ 85 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 110 தான் டார்கெட், 25 பாயிண்ட், அவ்வளோதான். அது அகைன் திருப்பியும் இதை உடச்சி புல் பேக் வந்து நிற்கிறான் பாருங்கள், ஓப்பனை உடச்சி, அப்போ திருப்பியும் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் டார்கெட். ஓகேங்களா? இப்படி தான் வைக்கணும். ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு தெரியும் எது உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க விவோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். விவோ பாருங்கள் தெளிவாக இண்டிகேட்டர் எப்போவுமே லேட்டாக தான் இண்டிகேஷன் கொடுக்கும். ஆனால் நம்ம அட்வான்ஸ் லெவல் முன்னாடியே என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் அதுதான் வித்தியாசம்.
இப்போ நீங்கள் இந்த ஓப்பனை தாண்டும் போது தான் விவெப்பில் தெளிவான என்ட்ரி கொடுக்குறோம். இந்த என்ட்ரி நல்லாவே போயிருக்கு கூட. ஓகேங்களா? இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தால் 25 பாயிண்ட், திருப்பி இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தால் 115, அதோட 200, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட். எல்லாமே ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். நீங்கள் இங்கே 110 என்ட்ரி எடுக்குன்னா 15 பாயிண்ட் தான், 95 தான் ஸ்டாப் லாஸ். இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. சப்போஸ் இங்கே எடுத்துட்டிங்கன்னா 15 பாயிண்ட், 85 எடுத்திங்கன்னா 60 தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிடலாம் நீங்கள். ஏன்னா பிரேக் அவுட் பண்ணி புல் பேக்கில் நின்று மேலே போகிறோம். இத்தனைக்கும் விவெப்புக்கு மேலே இருக்குது. இங்கே தான் நீங்கள் ஹோல்டு பண்ணுற இடமே. ஓகேங்களா? ஓகே. இன்னொன்று, மார்க்கெட்டும் ஒரு செல் என்ட்ரியில் இருக்குன்றது உங்களுக்கு முன்னாடியே நம்ம தெரிவிச்சிட்டோம். மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டோம். இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குன்னு. இது என்னவோ ஃபாலோ ஆகும்போது நம்ம சொல்லலை, முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போ அந்த இடம் வரும்போதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அட்வான்ஸ் லெவலில் இன்ட்ராடேல நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் செல்லு வரும்போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த இடம் வரும்போது இந்த 22,050ன்ற இடம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அதுவும் ஒரு மெயின் ரீசன் இந்த இடத்துல என்ட்ரி போகிறதுக்கு. ஓகேங்களா? மெயினாக நம்ம அந்த டைமில் இன்ட்ராடேல என்ன சொல்கிறானோ, ப்ரீமியம் என்ன சொல்லுதோ, இதே கால் பர்ஃபார்ம் பண்ணி தான் கூட நம்ம எடுத்து தான் இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எடுக்க போகிறது 15 பாயிண்ட் இல்லை, மேக்ஸிமம் 30 பாயிண்ட். அதுக்கு பெரிய அனலைஸே தேவை இல்லைன்ற நான். அதாவது மிகப்பெரிய ஆப்ஷன் செயினை போய் பார்க்குறது, ஆப்ஷன் செயினில் காலுக்கும் போட்டுக்கு ரேட்டை பார்க்குறது, அப்படியே ஸ்பாட்டும் ஃப்யூச்சருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்குறது, என்னென்னவோ சொல்கிறாங்க. மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்கணுன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேங்களா? சும்மா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓப்பனை வச்சு எடுத்தாலே போதுமானது. ஒரு ஓப்பனை வச்சே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ண முடியும். ஒரு ஓப்பன் ஒரு ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் ப்ரைஸை தாண்டும் போது என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களே க்ரியேட் பண்ண முடியும் எல்லாத்தையும். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவல் மேலே இருக்கான், ஓப்பனை தாண்டா என்ட்ரி. ஓகேங்களா? இல்லையா, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான், ஓப்பன் வரைக்கும் டார்கெட் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரிவர்ஸ் என்ட்ரி கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம எடுத்து இருக்கலாம், கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்தது, மார்க்கெட் திரும்பின இடத்துல சப்போர்ட் இருந்தது. கரெக்டாக இவனும் மேலே போய்ட்டு க்ளீனாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடச்சிட்டான், அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே போனவன் கீழே உடச்சிட்டா தான் நம்ம போய்ட்டு அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கணுன்றது நம்ம ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜிலே சொல்லிட்டோம், பெய்டு ஸ்ட்ராட்டஜிலும் சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது இப்படி தான் ரிவர்ஸில் எடுத்துருக்கணும். ஆனால் நம்ம எடுத்திருந்தால் நம்ம போஸ்ட் பண்ணி அதை சொல்லியிருப்போம். நம்ம எடுக்காதனால சொல்லலை, ஆனால் இப்படி தான் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இப்படி தான் நம்ம என்ட்ரி எடுத்து முடிச்சிருப்போம். ஆனால் இவனை என்ட்ரி எடுக்கும்போது இவனோட ஆப்போனண்ட் 22,000ன்ற இவன் எடுக்கும்போது 21,950ன்றவன் தான் இவனுக்கு வழி விடணும். அவன் கீழே வர விடாமல் தடுக்கிறவன் அவன் தான். இல்லை 22,000 தடுப்பான். 22,000 காலும் இவனை கீழே வர விட மாட்டான். அப்போது இவெல்லாம் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக பாருங்கள் நீங்கள். 22,000ன்ற கால் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் 128. ஓகேங்களா? பதினஞ்சு நிமிஷத்தில் இவன் ஓப்பனை உடைச்சிட்டான். சேம் ஸ்பாட் மார்க்கெட் என்ன பண்ணிச்சோ அதே தான் பண்ணுறான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோ அட்வான்ஸ் லெவல் தான். அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான். அவன் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறான். 22,000ன்ற புட்டு எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் இருக்கிறான், மேலே இருக்கிறான். இவன் கீழே உடச்சி புல் பேக் ஆகிறான். அப்போ நீங்கள் யார் எடுப்பீங்க? இதை நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு சில இதெல்லாம் புரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய புரிஞ்சிருக்கு, அவங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் சில தெளிவு இன்னும் கிடைக்கல. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்க்க தெளிவு வந்துடும். நம்மளோட ரிவ்யூ வீடியோவை டெய்லி பார்த்தாலே போதுமானது, ஈஸியாக நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ஓப்பனாக உடைச்சிட்டான். இன்னொன்று, இவனோட அட்வான்ஸ் லெவலையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா? 1/4 மணி நேரத்தில் இவன் ஓப்பனை உடைச்சிட்டான். அப்போது கண்டிப்பாக இவனோட ஆப்போனண்ட் 22,000ன்ற புட்டு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். இவன் மீட்டே ஆகலை 1/4 மணி நேரத்தில். ஓகேங்களா? இவன் ஓப்பனை கீழே உடைச்சதுனால இவன் வீக், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது நம்ம அவனை தானே எடுக்கணும். ஓகே. இந்த இடத்துல இல்லைங்க, நான் ஓப்பனை உடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, எடுக்க முடியல, ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்குன்னா, இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவலில் உடைச்சிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல உடைச்சிட்டான். இன்னொன்று, இந்த இடத்துல 10 மணிக்கு எக்ஸாக்டாக எஸ்டர்டே ஐயையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா?
ப்ரீமியம் 22,000ன்ற காலு எஸ்டர்டே ஐயையும் கீழே உடச்சிட்டான். அப்போது ஓப்பன் அட்வான்ஸ் லெவல் எஸ்டர்டே எல்லாத்தையும் உடச்சிட்டான் 10.5க்கு. அகெயின் புல் பேக் போகிறான் அந்த இடத்துல 10:20க்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி புட் ஆப்ஷனை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஓகேங்களா, இந்த இடத்துல தெளிவாக எல்லாத்தையும் உடச்சி வீக்குன்னு காட்டிட்டான். அதாவது ஸ்ட்ராங்காக இருந்தவன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். அப்போ இவனை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? 10:20க்கு காலையில் நீங்கள் எடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் 10:20க்கு 22,000ன்ற புட்டை நீங்கள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அதாவது 10:20க்கு எக்ஸாக்ட் இந்த இடம் இவன் அட்வான்ஸ் லெவல் கிட்ட தான் இருக்கிறான். 85 அட்வான்ஸ் லெவல், இவன் 90 கிட்டே இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். ஓகேங்களா, அப்போது அவன் ஃபுல் வீக்குன்னு காட்டிட்டான். 22,000 கால் நான் மேலே போகவே மாட்டேன் அப்படின்ட்டான். எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணால் என்ன அர்த்தம்? அவன் அதுக்கு மேலே அங்கே போக மாட்டான்னு அர்த்தம். எஸ்டர்டே ஐனா அவனோட ஐயை கூட்டினா என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டு 100ன்றது வச்சிங்களேன். 22,100க்கு போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் எத்தனை மணிக்கு? 9:30க்கு, 9:50க்கு, 10 மணிக்கே சொல்லிட்டான். அப்போது இவனை நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களான்னு உங்கள்கிட்டயே கேள்வி விட்டுடுறேன். நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குங்க. ஓகேங்களா, அப்போது இவனை தான் நீங்கள் எடுக்கணும் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு. அப்போ எவ்வளோ டார்கெட் போயிருக்கான்? அவன் தெளிவாக வீக் ஆகிட்டான்னு தெரியுது. அப்போ இவனை ஹோல்டு கூட பண்ணலாம். ஏன்னா புல் பேக்கில் நிற்கிறான். இவன் ஹோல்டே பண்ணலாம். நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிங்க 95 அப்படின்னா 100 பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? என்ட்ரி. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கைஸ் எடுக்கணும். ஓகேங்களா, அதாவது உங்கள் எதிராளி வீக் ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் பலம் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, நீங்கள் பலம் ஆகணும் அப்படின்னா உங்கள் எதிராளி வீக் ஆகணும். அந்த வீக்கு ஸ்ட்ராங்குன்றதை நம்ம எப்படி டிசைட் பண்ணணுன்றது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சாலோ, ஓப்பனை கீழே உடைச்சாலோ, எஸ்டர்டே கீழே உடச்சிட்டாலோ அவன் வீக்கு. அப்போ இவன் ஆப்போனண்ட் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடைக்கிறான்னா அவன் ஸ்ட்ராங்கு. இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அவன் எஸ்டர்டே கீழே உடைச்சா அப்போ புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருப்பான். அவன் எஸ்டர்டே லோ தாண்டி தானே தீரணும். அதான் தாண்டிட்டான். ஓகேங்களா, இதுதான் லாஜிக். ஓகேங்களா, எஸ்டர்டேயை கால் கீழே உடைச்சிட்டான்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவாக மேலே உடைப்பான். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் மார்க்கெட். ஓகேங்களா, சிம்பிள் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ட்ரி ஆக்சுவலாக ஸ்டாக் ஆப்ஷனில் இன்றைக்கி நம்ம எடுக்கலை. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ட்ரி 2-3 என்ட்ரி வந்தது. ஆனால் நம்ம அதை பிரிட்டானியான்ற ஸ்டாக் வந்தது. ஆனால் நம்ம அதை எடுக்கலை. நம்ம அதை பார்க்கவும் இல்லை ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா நம்ம நிஃப்டியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஃபுல்லாக. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்போ என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த நிஃப்டி 50ல் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கே அவன் திரும்பி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்ச அதே பொசிஷன் ட்ரேடோட என்ட்ரி தான். செல்லர்ஸோட கரெக்டான செல்லர்ஸ், மார்க்கெட்டையும் மாற்றக்கூடியவங்க, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய பேங்கர்ஸ், மல்டி ட்ரேடர்ஸ், அவங்களாம் ட்ரேட் பண்ணுற இடம் இது. அப்போது அவங்க ஒரு செல்லை அடிச்சுட்டு இங்கே இருக்கும்போது மார்க்கெட்டை இதை தாண்ட விடுவாங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடம் வரும்போதெல்லாம் செல் அடிச்சிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். இங்கே 70 வரும்போது ஒரு செல் அடிச்சிருந்தா 750, 300 பாயிண்ட்டு. இன்றைக்கி அதே மாதிரி 22,050 ஒரு செல் அடிச்சிருந்தா மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட். கிட்டத்தட்ட இதுலேயே 400-450 பாயிண்ட், ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு அடிச்சிருந்தா சொல்கிறேன் ஃப்யூச்சரில். எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். இதுதான் பொசிஷனோட விஷயமே. ஓகேங்களா, ஆனால் அவங்க ஒரே ட்ரேடு தான் எடுப்பாங்க. ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது பாட்டுனா அது கணக்கும், அது பொசிஷன். ஓகேங்களா, அவ்வளோ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க. இந்த மாதிரி மேலே வந்தால் நம்மளாம் கட் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்களாம் கட்டே பண்ண மாட்டாங்க. இந்த இடம் வந்தால் தான் கட் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள் அந்த இடத்துலேருந்து. ஓகேங்களா, அது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இது இங்கேருந்து கீழே ஃபால் ஆகணும்னு கிடையாது. அவங்க இந்த இடம் வந்தால் என்ட்ரி எடுப்பாங்க, ஸ்டாப் லாஸ் இதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். இது ஸ்டாப் லாஸ் அடிக்கக்கூடாதுலாம் ரூல் கிடையாது. ஸ்டாப் லாஸும் அடிக்கும், சொல்ல முடியாது. ஆனால் 80% டார்கெட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. 20% ஸ்டாப் லாஸ் வச்சா அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் பெரிய டார்கெட். அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரேடு 3 ட்ரேடு வின் பண்ணாலே மாதத்துக்கு போதுமானது. வருஷத்துக்கு இந்த மாதிரி 3 ட்ரேடு கரெக்டான குவான்டிட்டி போட்டு பெரிய குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணாலே அவங்க போட்ட கேபிட்டலுக்கு எங்கேயோ போய்டும் அது. ஓகேங்களா, ஓகே கைஸ், நாளைக்கு எக்ஸ்பெரி. இன்றைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால் ஆக வேண்டியது. ஆனால் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துட்டு
சின்ன இறக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலாக 22,050லேருந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு இறக்கிட்டான். இறக்கி ஒரு சின்ன ஒரு ஏற்றம் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபஸ்ட்டு பை ஆனாலும் எடுக்காமல் அதுக்கப்புறம் அவரை செல்லை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட் செல்லில் இருக்கிறதுனால. ஓகேங்களா? அதுக்கு இதை கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம பிடிக்கிற ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு பை ஆச்சா, பை பண்ணிட்டு போயினே இருங்க. நம்ம 20 பாயிண்டில் வெளியே வர போகிறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுது? அப்புறம் திரும்பியும் ஃபாலில் போய் ஒரு என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது தான். சிம்பிள். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட் அவரை பையை விட்டுட்டு திருப்பி செல்ல ஆகலைன்னு வச்சுக்கிங்க, வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? எதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு 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 10 நிமிஷத்தில் எடுக்க வேண்டிய ப்ராஃபிட் அது. அதுக்கெலாம் ஒன்றும் இவ்வளோ பெரிய அனலைஸோ இது தேவை கிடையாது. ஓகேங்களா? அழகாக அட்வான்ஸ் லெவல் தான்றானா ஃபஸ்ட்டு கால் பர்ஃபார்ம்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. இன்ட்ராடேக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையும் கிடையாது, எதுவும் பார்க்கவும் தேவையாது. நம்ம உள்ளே போனால் ஒரு 1000 கிடைக்குதா, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேறு எதையும் பார்க்காம எதையும் யோசிக்காமல் பண்ணால் தான் இதில் ப்ராஃபிட்டே பண்ண முடியும். இதில் மெயின் டிசிப்ளின், சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இதில் வின்னே பண்ண முடியும் நீங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நாளைக்கு எக்ஸ்பெரியிலே பார்க்கலாம். 0 to ஹீரோக்கு நாளைக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு நம்ம அதை எதிர்பார்க்கறதில்ல. 0 to ஹீரோ நடக்குமா நடக்காதெல்லாம். நம்ம காலையில் எந்த என்ட்ரியாக இருந்தாலும் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை ஒரு 1000 2000. நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது 0 to ஹீரோவில் தான் சம்பாதிக்கணும் கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இந்த இடம் இருந்தால் பை ஆக போகுதுன்னு நம்ம இது கான்ஃபிடெண்ட்டாக நடக்குது, இது 10 ட்ரேடில் 8 ட்ரேட் இப்படி தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு லாட்டுக்கு 10 லாட் அடிச்சுட்டு 15 பாயிண்ட் போனால் கட் பண்ணாலே முடிஞ்சிடுச்சு. 7000 ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு அதே மாதிரி நம்ம அது ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணுறது பெருசு கிடையாது. அது ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? சும்மா நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, அது நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்டப் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் மாற்றி எடுக்கலாம். ஓப்பனை தாண்டும் போது மட்டும் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம், அட்வான்ஸில் தாண்டும் போது. இல்லை எஸ்டர்டே லோவை கட் பண்ணி திருப்பி எஸ்டர்டே லோவுலேயே வரா பாருங்கள், அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது கூட நீங்கள் அட்வான்ஸில் தாண்டும் போது எடுக்கலாம். இல்லை எஸ்டர்டே ஐயை கட் பண்ணி எஸ்டர்டே ஐவுலேயே வராமல் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் மாதிரி இந்த மாதிரி செட்டப்பில் வந்தால் கூட நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு 2 செட்டப் 3 செட்டப் வச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு எல்லா செட்டப்பும் மனப்பாடம் தான், அந்த செட்டப்பில் இருந்தால் மட்டும் பண்ணணும், இல்லைனா பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இதில் மெயினாக வரது என்னது, எஸ்டர்டே லோ தான் மெயினாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் ப்ரீமியம் அந்த இடத்துல இருக்கும்போது மட்டும் ட்ரேட் எடுக்கணும். நடுவில் இருக்கும்போதெல்லாம் உள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி நடுவில் கண்டிப்பாக இருக்காது, எப்போவுமே லோவில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போ அதில் தான் ட்ரேட் எடுக்கணும். ஓப்பன்ன்றது ரொம்ப முக்கியம். இதை நீங்களே பார்த்து பழகி ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும். ஓகேங்களா? பில்டப் பண்ணி இதை வச்சு நல்லா ஷார்ப்பாக பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரோமோ அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த கோர்ஸை யாரா கற்றுக்கணும்னு நினச்சிங்க, இந்த அட்வான்ஸ் லெவலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, இது NSE சைட் வந்து எப்படி எடுக்கணும், இதை வச்சு இன்ட்ராடே எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் நம்மளோட காண்டாக்ட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.